வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதினா செடி பதியம் போடுவது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் புதினா செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் புதினா செடி பதியம் போடணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நல்லா புதினா அதிகமாக வாங்கிக்கோங்க. அதாவது வாங்கி உங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ண புதினாவை எடுத்துக்கோங்க. அதோட அடியை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேர் பகுதி தேர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது மாதிரி ஒரு பவுலில் இல்லைனா உங்களுக்கு இது மாதிரி வேஸ்ட்டான டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் மண் அதிகமாக வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் இது மாதிரி தொட்டி வளர்க்குறதுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சின்ன ஒரு தொட்டி வாங்கிக்கோங்க. அந்த தொட்டி ஃபுல்லாக மண்ணை ஃபுல் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா நல்லா வேர் பகுதியாக எடுத்துக்கணும். பாருங்கள், இதில் எப்படி வேர் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை எடுத்து அப்படியே இந்த மண் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு இருக்கணும். அந்த நம்ம இப்படி புதினா ஊன உள்ள பார்த்திங்கன்னா தானாகவே அப்படி மண் அதை கேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே புதினா செட் ஆகணும். அப்படி மண் அதுக்கு தயாரான நிலையில் உள்ள மண்ணை எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா அந்த வேர் பகுதி பார்த்து தெரியணும். அந்த புதினாவில் அந்த வேர் பகுதி தெரிகிற மாதிரி நம்ம அந்த மண்ணில் நம்ம அப்படியே லேசாக சொருகி வச்சிட்டோம்னாலே போதும். பாருங்கள், இந்த பவுல் ஃபுல்லாக அந்த புதினாவை நான் சொருகி வைப்பேன். அப்படியே பொறுமையாக இப்படி நம்ம வச்சோம்னாலே இந்த வேர் பகுதி போய் அந்த மண்ணில் செட் ஆகணும். அப்படி புதினா நம்ம நட்டு வச்சிட்டோம்னா எல்லா புதினாவுமே கண்டிப்பாக பொழைச்சிக்கும். பாருங்கள், எப்படி ஆஸ்கியா கார்டனில் மாடி தோட்டத்தில் இந்த புதினா எப்படி வளருதுங்கிறத மட்டும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அருமையாக வளரும். இதெல்லாம் வேர் பகுதியாகவே எடுத்துக்கோங்க. எல்லா புதினாவையுமே நான் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், புதினாவே வேர் பகுதி தனியாக, நடுப்பகுதி தனியாக, அடிப்பகுதி தனியாக. அப்படி நம்ம ஃபஸ்ட்டு வேர் தேர்ற பகுதியாக புதினாவை ஊனணும். பாருங்கள், நான் எல்லாமே வேர் தேர்ற பகுதியை மண்ணில் அடியில் வச்சு ஊனுவேன். பாருங்கள், வேர் தெரியும் பாருங்கள், நல்லா பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க தொட்டிலையோ இல்லை பவுல்லையோ நீங்கள் புதினா ரொம்ப லென்த்தாக எடுத்துருந்தீங்க, அது பத்தலைன்னா பார்த்தீங்கன்னா புதினாவை சாய்வாக ஒரு மாதிரி சைடாக சொருவுங்க. அதில் சைடாக நீங்கள் அதில் வச்சிங்கன்னா நட்டு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக பொழைச்சி வரும். நேராக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புதினாவை நட்டு வைக்கிறத விட அதை சைடாக பாருங்கள், அப்படி சைடாக வச்சு மண்ணில் வச்சிட்டோம்னா அது நல்லாவே பொழைச்சி வரும். ஏன்னா எல்லா வேருமே பார்த்திங்கன்னா அந்த மண்ணுள்ள இருக்கும். அதனால் புதினா நல்லா வளரும், நல்லா தளதளன்னு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம ஆஸ்கியா கார்டனில் மாடி தோட்டத்தில் இந்த புதினா எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் புதினா வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். புதினா கண்டிப்பாக நல்லதாக வளரும். பாருங்கள், அப்படி எல்லாமும் அப்படியே எல்லாம் ஒரு பவுலில் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ புதினா நட்டு வைங்க. பாருங்கள், நான் மிச்சம் உள்ள புதினாவெல்லாம் நம்ம ஆஸ்கியா கார்டனில் திரும்பி நட்டு வைக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம் ஊனி வைக்கும்போது. இப்படி எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு ஒரு நாளைக்கு 1 டைம் இல்லைனா 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். புதினாவுக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் தண்ணி ஊற்றக்கூடாது. அதோட வேர் கீழே அழுகிற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஒரு நாளைக்கு 1 டைம் இல்லைனா 2 டைம்ஸ் ஊற்றுங்க. வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்காதீங்க புதினாவை. உங்கள் மாடி தோட்டத்திலே நல்லா நிழலான இடத்துல வைங்க. வெயில் படுற மாதிரி வைக்காதீங்க. வெயில் காலைல லைட்டாக வெயில் பட்டால் போதும். ஓவராக வெயில் படக்கூடாது. அது வாடி போயிடும் ஒரு மாதிரி. நம்ம இது குருத்து வரும்போது புதினா பார்த்திங்கன்னா தளிர் விடும் சின்னதாக நட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா. அப்போ அது மாதிரி வெயிலில் கூட வச்சா ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்பயே வெயிலில் வச்சிங்கன்னா புதினா அது ஒரு மாதிரி வாடிடும். யாரெல்லாம் உங்கள் மாடி தோட்டத்தில் புதினா வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது புதினா செடி இது மாதிரி வச்சுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் செகண்ட் டைம் தான் புதினா வளர்க்குறேன். இது ஃபஸ்ட் டைம் இல்லை. இந்த மாதிரி நீங்களும் புதினாலாம் வளர்க்குறீங்க, புதினா செடி நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மாடி தோட்டத்தில் யாரெல்லாம் புதினா வச்சுருக்கீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்கியா கார்டன் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஆஸ்கியா கார்டன் சேனல் ஃபுல் அண்ட் ஒரு நேச்சுரல் அண்டு வில்லேஜ் விளாக்